எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டுக்கடை வடை. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ். இதை இன்றைக்கி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட 3 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலந்து 2 தண்ணி வச்சு அலம்பிக்கோங்க. நல்லா அலம்பிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் இது ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் நம்ம ஆப்பமாவு ஆட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டி எடுத்த மாவை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. இப்போ நான் மாவை ஆட்டி புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம வடை போடுறதுக்காக காய வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம். உளுந்த வடைக்கு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன வடைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. வடை எல்லா பக்கமும் ஒன்றா வெந்து வரும். வடை இப்போ நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்கிற மாவையும் அதே மாதிரி சின்ன சின்ன வடைகளாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுட சுட வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தொட்டுக்கிறதுக்கு கார சட்னியோ தேங்காய் சட்னியோ சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.